பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, யோசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய கர்த்தர் கனி கொடாதிருக்கிற கொடியை அறுத்து போடுகிறார் என்று நாம் பார்த்தோம். அப்படி போடப்படுகிற பொழுது கனி கொடுக்கிற கொடியை அவர் அறுத்து போடுவதில்லை என்று நாம் பார்த்தோம். ஸோ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்த்தோம். எனக்கு பிரியமானவர்களே, அதிக கனிகள் கொடுப்பது தான் தேவனுடைய சித்தம். ஸோ ஒரு திராட்சை செடியை நடுகிறார், அதிலிருந்து கொடி பிரிந்து போகிறது, அது கனி கொடுக்கிறது அல்லவா? அது நற்கனி கொடுக்கிற கொடியாக இருந்தால் அதை நடக்க மாட்டார் என்று பார்த்தோம். இப்போ கனி கொடுக்கிறதை பார்க்கிற பொழுது கனிகளுடைய அளவை பார்க்கிறார். அதிக கனிகளை கொடுக்கிறதா என்று பார்க்கிறார். அந்த கொடியானது அதிக கனிகளை கொடுத்தால் அதை அவர் அறுத்து போட மாட்டார். அந்த கொடியிலிருந்து அதிகமான கனிகள் வராமல் குறைவான எண்ணிக்கையில் கனிகள் வரும் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனானவர் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ நறுக்குதல் கிடையாது, சுத்திகரிக்கிறார். அப்படி சுத்தம் பண்ணுகிற பொழுது இன்னும் கனி கொடுக்கிறது. ஸோ கனி கொடுக்கிற அந்த கொடிக்கு அதிகமான கனிகளை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போது இதில் நாம் பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அதிக கனி தான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனம் சபைக்கு, தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு சுய திருப்தியை உண்டு பண்ணுகிறதா இருந்தால் அதில் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். ஏனென்றால் சபை என்பது பொதுவான ஒரு காரியம். அதில் கனி கொடுக்கிற பொழுது எல்லாருக்கும் அது பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். அது அதிக கனிகளை கொடுக்கிற பொழுது அதிக சபை விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது பாருங்கள். அதுபோலத்தான் அது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவான கனிகளை கொடுக்கிறது, அதிகமான கனிகளை கொடுக்கிற பொழுது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். அதிகமான கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிதா நமக்கு நாட்டிய திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்து அதற்குள் போகிற கொடியாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனிகள் கொடுக்க வேண்டும், நற்கனிகள் கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்போது நற்கனி கூடாத மரங்களை விட்டு அக்கறையில் போடப்படும் என்று சொல்கிறார் அல்லவா? இந்த கொடியினுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். நாம் நற்கனிகளை கொடுக்கிற கொடியாக இருக்கிறோமா? அதுலேயும் அதிகமான கனிகளை கொடுக்கிற கொடிகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவரே, கனி கொடுக்கிற ஒரு கொடியாக என்னை மாற்றும், நற்கனி கொடுக்கிற கொடியாக என்னை உயர்த்தும், அதிகமான கனிகளை கொடுக்கும்படி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் திராட்சை செடிகளை நிலைத்திருந்து அதிகமான கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சுற்றுப்புற மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதமாக எல்லாரும் வைப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒப்பு கொடுப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவை சூத்தரிக்கிறோம். நாங்கள் திராட்சை செடியிலே நிலைத்திருந்து அன்றைய நற்கனி கொடுக்கிற கொடிகளாக நாங்கள் வளர்ந்து அதிகமான கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக நீர் எங்களை சுத்திகரித்து எங்களை உயர்த்தீராக. எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நற்கனி கொடுக்கிற அதிக கனிகளை கொடுக்கிற மரங்களாக எங்களை வைப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.